ஹலோ குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே திரும்ப உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். லாஸ்ட் வீக் லெசன் 1 எஸ்தர் ஸ்டோரி பத்தி படிச்சீங்கல்ல, உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு லெசன் 2 பத்தி கத்துக்கலாமா? யாரை பத்தி படிக்க போறோம் தெரியுமா? அன்னாள் அப்படின்றவங்கள பத்தி படிக்க போறோம். இது எங்க இருக்குன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு, பழைய ஏற்பாட்டுல இருக்கு. சரி, கதைக்குள்ள போலாமா? எப்பிராயிம் அப்படின்னு ஒரு மலை தேசத்துல ராமான்ற ஒரு ஊர்ல எல்கானான்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிளுக்கு 2 வைஃப், அன்னாள், பெனினாள். வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ராமான்ற ஊர்ல இருந்து சீலோவுக்கு ஃபேமிலியா டிராவல் பண்ணி போவாங்க. எதுக்கு தெரியுமா? அங்க போயிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு வருவாங்க. இந்த ராமாவுக்கும் சீலோவுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா? 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல டிஸ்டன்ஸ். நம்ம கார்ல டிராவல் பண்ணி போனோம்னாலே 1 hour ஆகும். அந்த காலத்துல கார்ல எல்லாம் போயிருக்க மாட்டாங்கல்ல, எப்படியோ நடந்தோ இல்ல ஒட்டகத்துக்கு மேலேயோ கழுத மேலேயோ போயிருப்பாங்க. ஸோ அப்போ மோர் தென் 10 to 12 hours ஆயிருக்கும் அவங்க டிராவல் பண்றதுக்கு. அப்போ சீலோல கர்த்தரோட ஆசரிப்பு கூடாரத்துல ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த ஏலி தாத்தாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாருங்க. அந்த 2 பிள்ளைங்களோட பேர் என்ன தெரியுமா? ஓப்னி, பினேகாஸ். இந்த 2 பிள்ளைங்களும் ஒரு டிசபியூடியன்டான பிள்ளைங்களா இருந்தாங்க. எப்படின்னா ஏலி தாத்தாக்கு ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம இருந்தாங்க. சரி, அன்னாளுக்கு குழந்தை இல்ல, ஆனா பெனினாளுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால இந்த பெனினாள் என்ன பண்ணுவாங்க, அண்ணால ரொம்ப கேலி பண்ணுவாங்க. அண்ணாளுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த எல்கானா அங்கிளுக்கு அண்ணாள் மேல ரொம்ப பாசம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப வருஷம் அவங்க பலி செலுத்த போவாங்க தெரியுமா? அப்போ பெனினாளுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுப்பாங்க. ஆனா அண்ணாளுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க தெரியுமா? ரெட்டிப்பா கொடுப்பாங்க. அப்படின்னா டபுள் போர்ஷனா கொடுப்பாங்க பலி செலுத்த போகும்போது. அந்த மாதிரி ஒரு வருஷம் அவங்க எல்லா ஃபேமிலியா பலி செலுத்த போகும்போது அங்க அண்ணால பெனினாள் ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறாங்க. இதனால இவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அண்ணாளுக்கு மட்டும் சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, எழுந்து தனியா போயிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இதை எல்கானா பார்த்துட்டு அண்ணாள் கிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் நீ அழுற, ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்கானா சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, உனக்கு 10 பிள்ளைங்களை காட்டிலும் நான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்கேன்ல, அதனால நீ வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுவாரு. ஆனாலும் அண்ணாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஜாலியா விருந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அண்ணாள் எழுந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போயிட்டு ரொம்ப மனம் கசந்து கர்த்தரை நோக்கி பிரேயர் பண்ணுவாங்க. கர்த்தாவே, என்னை நினைச்சு பாருங்க, நான் சிறுமையானவளா இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை சகல நாளும் உங்களுக்காக நான் ஒப்பு கொடுத்துருவேன். அவன் தலை மேல கத்திப்படாத அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ப்ரேயர் பண்ணுவா. இதை யார் பார்த்துட்டு இருப்பா தெரியுமா? ஏலி தாத்தா அந்த வாசலில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. அவன் மனசுக்குள்ளேருந்து ப்ரேயர் பண்ணுறனால அவன் வாய் மட்டும் அசையும், ஆனால் சத்தம் வெளியே கேட்காது. இதை பார்த்துட்டு ஏலி தாத்தா என்ன நினைப்பாரு தெரியுமா? அவள் பயங்கரமாக குடிச்சிட்டு பேசுகிறா. உடனே அவர் அவள் பக்கத்தில் போயிட்டு, நீ இன்னும் ஏன் ட்ரிங்க்ஸ் குடித்த மாதிரியே நீ புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சொல்லுவா, ஆண்டவரே, நான் ரொம்ப மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப மன கஷ்டத்தில் இங்கே வந்திருக்கேன். நான் திராட்சை ரசமோ மதுவோ நான் எதுவுமே குடிக்கல. நான் கர்த்தரோட சந்நிதியில் என் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏலி தாத்தாக்கு மனசு கஷ்டமாயிரும். உடனே சொல்லுவாங்க, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னோட பிரேயரை கேட்டுட்டாங்க. நீ என்ன அவங்க கிட்ட கேட்டியோ, நீ என்ன கர்த்தர்கிட்ட கேட்டியோ அதை கண்டிப்பா கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லுவாங்க. உடனே அண்ணாள் எழுந்து போய் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இருக்கவே இல்லையா. நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு விசுவாசமே இல்லாம முகத்தை எப்பவுமே ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அண்ணாள் அப்படி அவங்க ஃபேஸை வச்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்கானா அவங்க ஃபேமிலிலாம் திரும்ப எங்க போறாங்க, சீலோலேருந்து கிளம்பி ராமான்ற அவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணாளுக்கு என்ன பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, சாமுவேல்
அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ வருஷம் யார் எங்க போவா? எல்கானாவும் அவன் ஃபேமிலியும் எங்க போவாங்க பலி செலுத்த? ராமால இருந்து சீலோக்கு போவாங்க. ஆனா இந்த வருஷம் யார் கூட போல தெரியுமா? அன்னாள் கூட போல. ஏன்னா சாமுவேலை எங்க கொண்டு போய் திரும்ப விட்டுடுறேன்னு சொன்னாங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே திரும்ப கர்த்தருக்கே கொடுத்துடுறேன்னு சொன்னாங்கல்ல. ஆனா சாமுவேல் ரொம்ப குட்டி பையனா இருந்தாங்கல்ல, குழந்தைய கொண்டு போய் விட முடியாது அப்படின்றனால, குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு போய் விடணும்ன்றதுனால அந்த வருஷம் யார் போல? அன்னாள் பலி செலுத்துறதுக்கு எல்கானா கூட போல. எல்கானாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதன்படியே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள்கிட்ட சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பலி செலுத்துறதுக்கு போனாங்க. குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அன்னாலும் என்ன பண்றாங்க, கூட்டிக்கிட்டு பலி செலுத்துறதுக்கு சீலோவுக்கு போறாங்க. என்னெல்லாம் கொண்டு போனாங்க தெரியுமா? 3 காளைகள், ஒரு மரக்கால் மாவு, அப்புறம் ஒரு துருத்தி நிறைய திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு யாரை கூட்டிட்டு போறாங்க? சாமுவேலை கூட்டிட்டு போறாங்க. அங்க சீலோக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு காளைய பலியிட்டு பிள்ளை யார்கிட்ட கொடுக்கறாங்க? அங்க ஆசாரியன் யாரு? ஏலி தாத்தா. ஏலி தாத்தா கிட்ட கொண்டு போய் சாமுவேலை கொடுத்துட்டு அண்ணால் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவனே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை கேட்டு இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ண வந்த ஸ்திரீ நான் தான். இப்போ ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தைய நான் கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தனால இங்க உங்ககிட்ட விட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா யார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க? ஏலி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அப்புறமா சாமுவேல் என்ன பண்றாரு? ஏலி தாத்தா கிட்டயே வளர்றாரு. அந்த சர்ச்ல நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கிறாரு. அப்புறம் பிற்காலத்துல சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா கூட மாறினாரு. இந்த கதை உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அன்னாளோட விசுவாசம். ஆமா, நம்ம விசுவாசமா இருக்கோமா ஏசப்பா கிட்ட? நம்ம நிறைய விஷயத்த ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்றோம். ஆனா முழு விசுவாசத்தோட கேட்கிறோமா? இன்னைக்கு எல்லாரும் யோசிச்சு பார்க்கலாமா? இப்போ கூட என்ன பண்றோம்? இந்த கொரோனா சிச்சுவேஷன்னால எல்லாரும் சில டைம் நம்ம ஒரு மாதிரி டல்லாயிடுறோம்ல. என்னடா இது, எப்படா முடியுமா முடியாதானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி சோர்வா தொடர்ந்து ப்ரேயர் பண்ணாம இருக்கோமா? விசுவாசம் இல்லாம இருக்கோமா? அப்படி இருக்காதீங்க. போன வாரம் பியூலாக்கா உங்களுக்கு அழகாக சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நம்ம கண்ட்ரிக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல. அதை ஒரு நாளும் மறக்காதீங்க குட்டீஸ். டெய்லி ப்ரேயர் பண்ணணும். நம்ம நாட்டுக்காக ப்ரேயர் பண்ணணும், நம்ம மக்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். இந்த கொடிய கொள்ளை நோயிலேருந்து ஏசப்பா நம்மளை பாதுகாக்கணும். நம்மளும் அன்னாள் மாதிரியே விசுவாசமாக ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமாக நம்ம இருக்கவே கூடாது. ஏசப்பா நமக்கு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். ஓகேயா குட்டீஸ்? இந்த லெசன் 2 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெசன் 2க்கான மெமரி வர்ஸ் நம்ம கற்றுக்கலாமா? சங்கீதம் 25:1-2. சங்கீதம் 25:1-2. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதம் 25:1-2. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சூப்பர் குட்டீஸ், இந்த வசனத்தை எல்லாரும் கத்துக்கிட்டு ஆடியோ அமுச்சு விட்டுடுறீங்களா? இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருங்க. நல்ல கதை கேட்க உதவி செஞ்சீங்க. எப்படி விசுவாசமா இருக்கணும்ன்றதை நாங்கள் அன்னாள் மூலமா கத்துக்கிட்டோம். இனிமே நாங்கள் எந்த காரியத்திலையும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு துக்கமுகமா நாங்கள் இருக்கக்கூடாது. முழு விசுவாசத்தோட உங்கள்கிட்ட இருக்க நீங்க உதவி செய்யுங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க நாட்டை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க ஃபேமிலியை பிளெஸ் பண்ணுங்க, எங்க எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் எல்லா காரியத்திலையும் உங்களோட கிருபை இருக்கட்டும். எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.